கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று உலகமெங்கும் இந்த அருமையான காரியத்தை தியானித்தும் அனுசரித்தும் வருகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி தான். என்னன்னா, அவர் மெய்யாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று. அப்போ நாம் இந்த பூமியிலே பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆம், நம்முடைய எல்லாருடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் அனுபவிக்க வேண்டிய சகலவிதமான தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாடுகளை எல்லாம் சுமந்துட்டாரு. இப்பொழுது நமக்கு என்ன உண்டாயிடுச்சுன்னா, விடுதலை உண்டாயிடுச்சு. ஆகவே நாம் மீட்கப்பட்டோம். அதோடு மட்டுமல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்குது துக்கங்களை என்று. குறிப்பாக துக்கம் என்பது மூல பாஷையிலே வியாதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சகல விதமான வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாள் தான் இந்த நாள். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, உங்களுக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினால், சுமந்ததினால அதிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டுட்டோம். அதே போல் நம்முடைய வியாதிகளிலிருந்தும் சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நமக்கு ஒரு வெற்றியை, விடுதலையை, மகிழ்ச்சியை தந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவியுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். துக்கம், துயரம், பாவ சாபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சிலுவையில் இயேசு வைத்து விட்டார் என்று. நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. மெய்யாகவே எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த விடுதலையின் உணர்வை பெற்று மற்றவங்களுக்கும் விடுதலை நற்செய்தியை சொல்லட்டும். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.